மக்களே, நான் உங்கள் சுஜிதா. வைகாசி மாதத்திலேயே மிக 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 சிறப்பான நாள் வைகாசி விசாகம், முருகப்பெருமானினுடைய பிறந்த நாள். இந்த நாளுக்கு உரிய சிறப்புகள் என்னென்ன, இந்த நாள்ல நீங்க எப்படி விரதம் இருக்கலாம், எவ்வளவு நாட்களுக்கு நீங்க விரதங்களை கடைபிடிக்கணும், எப்படியெல்லாம் நீங்க வழிபாடுகள் செய்யலாம், முருகருக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்லி நீங்க வழிபாடுகள் செய்யலாம், என்ன நெய்வேத்தியங்கள் வைக்கணும், இப்படி வைகாசி விசாகத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் பற்றி இந்த வீடியோல நான் உங்களுக்கு முழுமையா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கந்த புராணத்தின் படி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து ஒரு தீப்பொறி தோன்றி அந்த தீப்பொறி ஒரு குழந்தையா உருவாகுது. இந்த குழந்தை 6 குழந்தைகளா உருவெடுக்குது. இந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்துறாங்க. பின்னால பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளையும் கட்டி அணைக்கிறாங்க. அப்ப இந்த 6 குழந்தைகளும் ஒரு குழந்தையாக மாறி முருகப்பெருமான் உருவாகிறார். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து தீப்பொறியாக முருகப்பெருமான் முதல்ல அவதரித்த அந்த தினம் தான் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் பிறக்கக்கூடிய அந்த தினம். இதனாலதான் வைகாசியில வர விசாகத்தை முருகப்பெருமானுடைய பிறந்த நாளா நம்ம ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த அன்னைக்கு நீங்க முருகப்பெருமான் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்கனாலும் நிச்சயமா அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள அந்த வேண்டுதல்களை முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த வருஷம் 2025 வைகாசி விசாகம் ஜூன் 9ஆம் தேதி வர இருக்கு. ஜூன் 9ஆம் தேதி நீங்க எந்த நேரத்துல பூஜை செய்யலாம், நீங்க வேலைக்கு போகணும் இல்ல அன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா எந்த நேரத்துக்குள்ள நீங்க பூஜைகளை செய்யலாம் அப்படின்னா காலையில 4 to 6 பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இல்ல அவ்வளவு சீக்கிரமா என்னால முடியாது அப்படின்னா 6 மணியில இருந்து 9 மணிக்குள்ள பூஜைகளை தாராளமா செய்யலாம். அந்த நேரத்துல செய்யறதும் ரொம்பவே உகந்தது. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே இந்த பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேல பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கோ இல்ல சிவன் கோயிலுக்கோ போனீங்கன்னா முருகருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். காலையில போய் இந்த அபிஷேகத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்படி காலையில நேரம் கிடைக்கலன்னா நீங்க சாயந்தரமா கோயிலுக்கு போலாம். நேரம் எடுக்கக்கூடியவர்கள் எனக்கு நாள் பூரா நேரம் இருக்கு, நான் வீட்டுலதான் இருக்க போறேன் அப்படின்னா முடிஞ்சா காலையில மாலை 2 வேளையுமே போய் முருகப்பெருமானை தரிசிச்சுவாங்க. அது இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த வைகாசி விசாக தினத்திற்கு நீங்க எவ்வளவு நாட்கள் விரதம் இருக்கலாம், எப்படி விரதம் இருக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். சில பேர் 21 நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. 11 நாள் விரதம் இருக்கலாம். 6 நாள் சஷ்டிக்கு இருக்கிற மாதிரி 6 நாள் விரதம் இருக்கலாம். இல்ல வைகாசி விசாகம் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க விரதம் இருக்கலாம். 21 நாள் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா மே 20ஆம் தேதியே நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிருக்கணும். அப்பதான் ஜூன் 9ஆம் தேதி உங்களால விரதத்தை பூர்த்தி செய்ய முடியும். நான் 11 நாட்கள் இருக்க போறேன் அப்படின்னா வர மே 30ஆம் தேதி விரதத்தை ஆரம்பிச்சீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் 11 நாட்கள் பூர்த்தி ஆகும். இல்ல என்னால 6 நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னா ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்க விரதம் இருக்கலாம். எனக்கு இது எதுக்குமே டைம் இல்ல, நான் ரொம்ப ஒர்க் ஸ்கெடியூல்ல பிஸியா இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு நாள் வைகாசி விசாகத்து அன்று மட்டும் அந்த ஒரு நாள் நீங்க விரதம் இருக்கலாம். ஜூன் 9ஆம் தேதி மட்டும். இந்த விரதத்திலேயே 3 வகைகள் இருக்கு. ஒண்ணு முழுவதுமா உபவாசம் இருக்கிறது, அதாவது எந்தவித உணவும் உட்கொள்ளாமல் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கிறது. 2வது வகை பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது. 3 வேளையிலுமே பாலும் பழமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வேற எந்த உணவும் இல்லாமல் விரதம் இருப்பது. 3வது வகை ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது. காலையிலயோ இல்ல மத்தியானமோ ஏதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மீதி நேரம் விரதம் இருக்கிறது. அந்த ஒரு வேளை சாப்பாடுமே அசைவமா இல்லாமல் சைவ உணவா தெய்வத்துக்காக வேண்டி விரதம் இருக்கிற மாதிரி ஒரு உணவா சாப்பிட்டுட்டு மீதி நேரம்லாம் அந்த உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறது. மீதி நேரம்லாம் பசிச்சா நீங்க எப்பயாவது ஒரு தடவை பாலோ பழமோ எடுத்துக்கலாம். இப்ப நீங்க 11 நாள் 21 நாள் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை சாப்பாடோ இல்ல நீங்க பாலும் பழமோ சாப்பிட்டு விரதம் இருங்க. ஏன்னா 21 நாட்கள் 11 நாட்கள் முழு உபவாசமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2வது இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நீங்க முருகப்பெருமான வேண்டணும், அப்படி வேண்டினா மட்டும்தான் அவர் வரம் தருவாருன்னு எந்த வித கண்டிஷனுமே கிடையாது. நீங்க எந்த விரதமுமே இல்லாம உண்மையான பக்தியோட வேண்டினாலே முருகர் உங்களுக்கு தேவையானதை தருவாரு. விரதம்ங்கிறது நம்மளுடைய உடல் நலனை பொறுத்து நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இருக்கிறது தான். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா விரதம் அப்படிங்கறது உணவு உட்கொள்ளாம 10 நாள் இருக்கிறதோ 15 நாள் இருக்கிறதோ கிடையாது. வேற எந்த சிந்தனைகளும் இல்லாமல் முருகரை பற்றி மட்டுமே யோசிச்சு நீங்க 1 மணி நேரம் இருந்தீங்கன்னா கூட அந்த 1 மணி நேரம் தான் விரத காலமா கணக்கெடுக்கப்படும். அதுக்கு மேல இப்ப நீங்க சாப்பிடாம இருந்து எனக்கு பசிக்குதேன்னு சொல்லி பசியை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா விரதம் இருக்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. சோ முக்காவாசி நீங்க வைகாசி விசாகத்தன்று அந்த ஒரு நாள் முழு உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தாலே அதிகபட்சமா போதுமானது. ஏன்னா ஒரு நாள் நீங்க உபவாசம் இருக்கும் பொழுது முழுவதுமா பசியை பற்றி நினைக்காமல் முருகப்பெருமானை பற்றி மட்டுமே நினைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நீங்க 10 நாள் விரதம் இருந்து 10 நாள் 9 நாள் பசியை பத்தி யோசிச்சு ஒரே
ஒரே ஒரு நாள் முருகரை பத்தி யோசிக்கிறதுக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து அந்த ஒரு நாள் முழுக்கவே முருகர் பத்தி யோசிக்கிறதும் ஒண்ணுதான். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை எவ்வளவு தூரம் தாங்குமோ அவ்வளவு தூரம் மட்டும் விரதத்தை ஏத்துக்கோங்க. ஏன்னா விரதம் அப்படிங்கிறது உடலுக்கானது கிடையாது, மனதுக்கானது. மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் நீங்கி முருகருடைய எண்ணங்கள் உள்ள எப்ப வருதோ அப்பதான் விரத காலம் ஆரம்பமாகுது. இந்த நாள்ல முருகரை வழிபடுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, காலையில நான் சொன்ன மாதிரி 4 to 6 அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ள எழுந்து நீங்க குளிச்சு ரெடி ஆயிட்டு ஒரு 6 மணிக்காவது அந்த பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி பாருங்க. அதுக்கு மேலேயும் நீங்க லேட்டா எழுந்து லேட்டா பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுடைய டே அந்த ஸ்கெடியூல் ஃபுல்லாவே லேட் ஆயிடும். சோ ஒரு 6 மணிக்குள்ள நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ரெடி ஆயிட்டு 6 மணிக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க முருகருடைய விக்கிரகம் உங்க வீட்டுல இருக்கு, என்கிட்ட குட்டியா முருகர் சிலை இருக்கு, என்கிட்ட குட்டியா வேல் இருக்கு வீட்டுல அப்படின்னா, அந்த வேலுக்கோ அல்லது முருகர் சிலைக்கோ நீங்க பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம், அரளிப்பூ மாலை சாற்றலாம். அப்படி உங்ககிட்ட விக்கிரகமா கிடையாது அப்படின்னா, உங்ககிட்ட போட்டோ இருக்கு அப்படின்னா அந்த போட்டோக்கே நீங்க அரளிப்பூ மாலையோ இல்ல ரோஜா பூ மாலையோ இந்த மாதிரி செம்மை நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள்ல மாலை சாற்றலாம். அது முருகருக்கு ரொம்ப 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 உகந்தது. செம்பருத்தி பூ மாலையோ, முக்காவாசி முருகருக்கு அரளி தான் சாற்றுவாங்க, ஆனா செம்மை நிறத்துல இருக்கிற எல்லா பூக்களுமே முருகருக்கு விருப்பமானதுதான். இதுல எது உங்களுக்கு கிடைக்குதோ அதுல நீங்க மாலை சாற்றி முருகப்பெருமானுடைய படத்தை அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பூஜையை தொடங்கலாம். தொடங்கும் பொழுது முருகப்பெருமானினுடைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம். முக்காவாசி நம்ம எல்லாருமே கண்டிப்பா கந்த சஷ்டி கவசம் சொல்லுவோம். இரண்டாவதா கந்தர் அனுபூதி சொல்லலாம், கந்தர் அலங்காரம் சொல்லலாம், கந்தர் கலிவெண்பா சொல்லலாம், இல்லைன்னா திருப்புகழ் ஏதாவது ஒரு சின்ன திருப்புகழ் ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மந்திரம் தெரியுமோ அது எல்லாமே நீங்க சொல்லுங்க. எனக்கு எந்த மந்திரமுமே தெரியாது, எனக்கு கந்த சஷ்டி கவசமுமே கூட எனக்கு இன்னும் படிக்க தெரியாது அப்படின்னா யூடியூப்ல நீங்க வீடியோ ஏதாவது போட்டு விட்டுட்டு அது கூடவே கூட நீங்க சொல்லலாம், இல்ல போட்டு விட்டுட்டு கவனிக்க மட்டும் கூட செய்யலாம். அந்த நீங்க நிச்சயமா ஏதோ ஒரு மந்திரம் முருகருக்கு சொல்ற மாதிரி நீங்க அர்ப்பணிக்கிற மாதிரி நீங்க செய்யணும். சோ நீங்க வேற ஏதாவது ஒண்ணு பிளே பண்ணி விட்டுட்டு அதை கவனிக்கிறத கூட செய்யலாம். அப்படி இது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற முருகருடைய 6 எழுத்து மந்திரத்தை மட்டும் 108 தடவை சொன்னாலே முருகருக்கு அது போதுமானது. சோ இந்த ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டு நீங்க எப்பவும் போல தீப ஆராதனைகள், அதாவது ஒரு சின்ன தட்டுல கற்பூரம் வச்சு தீப ஆராதனை காமிச்சிட்டு இதுக்கு நெய்வேத்தியம் ஏதாவது ஒண்ணு வைக்கணும். இந்த வழிபாடுக்கு நெய்வேத்தியமா பால் பாயசமோ இல்ல ஒரு டம்ளர்ல வெறும் பாலோ இல்ல உங்களால முடிஞ்சா சக்கரை பொங்கல் மாதிரி ஏதாவது சிம்பிளான ஒரு ஸ்வீட்டை நெய்வேத்தியமா வச்சு உங்களுடைய வழிபாடுகளை முடிச்சுக்கோங்க. இந்த விரதம் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னா, நான் ரொம்ப வருஷமா குழந்தைக்காக தவிச்சிட்டு இருக்கேன், எனக்கு குழந்தை நிச்சயமா பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த விரதத்தை இருந்தீர்கள் அப்படின்னா நிச்சயமா அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா முருகப்பெருமான் குழந்தையை அருளக்கூடியவர். குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க முதல்ல போய் சரணடைகிறது முருகப்பெருமானா தான் இருக்கும். சஷ்டி விரதம் இருக்கிறதாகட்டும், தைப்பூச வழிபாடுகள் செய்யறதாகட்டும், வைகாசி விசாகத்துக்கு வழிபடுறதாகட்டும், முருகப்பெருமானுக்குரிய என்னென்ன வழிபாடுகள் உங்களால செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் செய்தாலே நிச்சயமா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதா திருமண வரன் உங்களுக்கு வேண்டி இருக்கு, திருமணத்துக்காக காத்துச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கும் நீங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபடலாம். தொழில முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னாலும் நீங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபடலாம். இது மூணையும் தாண்டி எனக்கு வேற ஏதாவது வேண்டுதல்கள் இருக்கு, என்னுடைய குழந்தைகளுக்காகவோ குடும்பத்தினருக்காகவோ நான் வேண்டுதல் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வைகாசி விசாகத்தன்னைக்கு நான் சொன்ன முறையில விரதம் இருந்த முருகப்பெருமானை வழிபடலாம். அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருந்தாலும் நிச்சயமா அந்த வேண்டுதல் கண்டிப்பா சீக்கிரமா உங்களுக்கு நிறைவேறிடும். வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்க என்னென்ன செய்யணும், எப்படி வழிபடணும் அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா வழிமுறைகளையும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதையும் தாண்டி எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தெரியும், இதையும் தாண்டி வேற ஏதாவது ஒண்ணு நான் இத்தனை வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பர்சனலா இருந்ததுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் பாக்குறவங்களும் ஓகே இது ஒரு நல்ல விஷயமா இருக்கேன்னு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வேற ஏதாவது ஆன்மீகமான கதைகள் பேசணும்னாலோ இல்ல ஆன்மீகமா வேற எதையாவது பத்தி பேசணும் அப்படின்னாலோ மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும்.